ஓகே இப்போ வந்து இங்க 2 minutes காமிக்குது இல்ல இல்ல நான் மொபைல்ல பாக்கும்போது 2 minutes ன்னு காமிக்குது என்னோட மொபைல்ல இப்போ கோ லைவ் கொடுக்கணும்ங்களா கோ லைவ் கொடுத்துங்க சிஸ்டம்ல போய் பாத்தீங்கன்னா கோ லைவ் இருக்கா லைவ் ஓகே OBS ல அதுல ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டேன் ஒரே நிமிஷம் இது வந்து ரெக்கார்டிங் கொடுக்க கூடாது கொடுத்துட்டீங்களா கோ லைவ் இல்ல கோ லைவ்ங்கற ஆப்ஷனே இல்ல யூடியூப்ல தான சொல்றீங்க அப்ப வேணா விடுங்க எண்ட் ஸ்ட்ரீம்னு காட்டுதா ஆமா எண்ட் ஸ்ட்ரீம்னு காமிக்குது and then பக்கத்துல லைவ்னு இருக்கு ஓகே ஓகே அப்ப நீங்க லைவ்ல தான் இருக்கீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க போய்ட்டு ஓகே ஃபைன் நான் வந்து ஒரு 10:30 இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் என்னமா ஓகே இப்போ லைவ்ல தான் இருக்குல்ல சரி ஓகே ஃபைன் थैंक यू Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? After long days, so நம்ம Xylem again live வந்திருக்கு, கரெக்ட்டா? Okay, so half yearly rushக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம். So இந்த டைம் full marks and then very good marks எடுக்கணும். Okay? So அதனால இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா surface chemistry and then biomolecules ஓட important question தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So உங்களுக்கு இந்த சாப்டர் இல்லாம வேற ஏதாவது சாப்டர்ஸ்ல டவுட் இருந்தாலும் ஷூர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்டரோட கான்செப்ட்ஸ் வேணும் அண்ட் தென் என்ன சாப்டரோட क्वेश्चन ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணனும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே சோ லெட்ஸ் ஸ்டார்ட் गाइस ஓகே சோ கிளாஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படினா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் யா அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் So this is for the NEET repeaters and then re-repeaters. So online batches போயிட்டு இருக்கு மெகா டிஸ்கவுண்ட்ல ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 11,899 அதுல என்னென்ன உங்களுக்கு வந்து டெய்லி லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டட் செஷன் PYQ discussion and then personalized mentors and then great Indian battle சீரிஸும் வந்து அதுல இருக்கும் ஓகே சோ நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் now and this is for repeaters batch and then sorry this is for the class 12 CBSE and then state board syllabus and idu pathinga appadina for the NEET repeaters so idhileyume live classes recorded session and then PYQ discussions ellame irukku ungalku idume after discounts idu ellame online courses da so after discount pathinga 13,649 okay yeah so let's go to the important questions from surface chemistry okay so rendu chapter already nama plan pannirkom First one surface chemistry and the second one is biomolecules. ரெண்டுமே கொஞ்சம் தியரி தான். So theory lessons கொஞ்சம் கண்டிப்பா படிக்கணும். லைக் உட்கார்ந்து கான்செப்ட்ஸ் அப்படினா யாரெல்லாம் தியரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், மக்கப் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமோ அவங்களுக்கு இந்த ரெண்டு லெசனுமே ஸ்கோரிங் பார்ட்னு சொல்லலாம். ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் கீவேர்ட்ஸை தெரிஞ்சுட்டு நீங்களா சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க ஓகே ஜஸ்ட் மக்கப் மட்டும் இல்லாம கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு நீங்க சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணீங்கனாலும் கண்டிப்பா மார்க்ஸ் கிடைக்கும் சோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில இருந்து क्वेश्चंस பார்க்கலாமா ஓகே சோ எப்பயுமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஒரு டாபிக்ல இருந்து அதோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் நம்ம கரெக்டா அப்போ சர்ஃபேஸ்ல நடக்கிற ப்ராசஸ் எல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்க
சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொபைல் இருக்கு, இந்த ஹோல் மொபைலுமே நான் என்னன்னு சொல்ல முடியாது, ஐ கான் சே இட் இஸ் a சர்ஃபேஸ். இந்த ஏரியா மட்டும்தான் சர்ஃபேஸ். அப்போ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல அந்த சர்ஃபேஸ்க்கு மேல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கறதா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? ரைட்? எஸ். சோ அதுல இருக்கிற क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அப்சார்ப்ஷன் ஆஃப் a gas on a solid. See, இந்த ரெண்டு வேர்டு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு சிமிலரா இருக்கும். என்ன ரெண்டு வேர்டு? ஒன்னு பாத்தீங்கன்னா AD and இன்னொன்னு பாத்தீங்கன்னா AB. அப்சார்ப்ஷன் and then absorption. கரெக்டா? சொல்லும்போது சிமிலரா தான் இருக்கும். சோ AD பாத்துட்டீங்க அப்படின்னா வெரி சிம்பிள், இதுதான் உங்களோட ஒரு பார்ட்டிகிள். சோ இந்த பார்ட்டிகிளுக்கு மேல சர்ஃபேஸ் மேல என்ன நடக்குதோ அதுதான் நம்ம அப்சார்ப்ஷன் சொல்றோம். கரெக்டா? இதுவே நீங்க அப்சார்ப்ஷன் பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும், லைக் உள்ளேயும் நடக்கும், அந்த அது இன்சைட் டீப்பா போகும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்க வந்து வால் இருக்கு, அந்த வால்ல நீங்க பெயிண்ட் பண்றீங்க, ஓகே, அது நான் என்னன்னு சொல்லலாம், AD ப்ராசஸ் சொல்லலாம், அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் சொல்லலாம். பட் இதுவே உங்ககிட்ட பிரெட் இருக்கு, அந்த பிரெட்டை நீங்க வந்து டிப் பண்றீங்க, ஓகே, டீல, அப்ப என்ன ஆகும், சோ the tea வந்து like it is goes inside the bread. கரெக்டா? அந்த ப்ராசஸோட பேரு அப்சார்ப்ஷன். சோ சர்ஃபேஸ் மேல மட்டும் நடந்ததுன்னா AD and சர்ஃபேஸ் இல்லாம உள்ளேயும் நடக்குது அப்படின்னா அது வந்து AB. ஓகே, யா, let's come to the question. Absorption of a gas on a solid metal surface is spontaneous. இந்த process spontaneous அப்படின்னு சொல்லிட்டாங்க. And exothermic. Okay, exothermic அப்படின்னா கண்டிப்பா டெல்டா H ஓட வேல்யூ எப்படி இருக்கணும், சோ நெகட்டிவா இருக்கணும். and spontaneous அப்படின்னா டெல்டா G எப்படிவா இருக்கணும், it is negative. then what? சோ என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, H increases. it is not the answer because H கம்மியாகறனால தான் டெல்டா H நெகட்டிவா இருக்கு. ரைட்டா? S increases. S னா யாரு? entropy. see, இப்ப நான் வந்து entropy அப்படின்னா என்ன அர்த்தம், randomness அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? see, இதுதான் என்னோட adsorbent எடுத்துக்கிறேன். ஓகே, யார் இது? இதுதான் என்னோட adsorbent. இங்க கேஸ் மாலிக்யூல்ஸ்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் என்ன ஆக போகுது, போய் அப்சார்ப் ஆக போகுது. ஒன்ஸ் அப்சார்ப் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வேற கலர்ல உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் பாருங்க. ஒன்ஸ் அப்சார்ப் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட மூவ்மெண்ட் ஜாஸ்தி ஆகுமா கம்மி ஆகுமா? ஓகே, வாட் இஸ் அப்சார்ப்ஷன்? சோ அப்சார்பென்ட்டுக்கும் அப்சார்பேட்டுக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல போய் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்படி அப்சார்ப்ஷன் நடக்கும் போது கண்டிப்பா கேஸ் மாலிக்யூல்ஸ் அகைன் மூவ் ஆகாது. அப்ப ரேண்டம்னஸ் என்ன ஆகுது, நம்மளுக்கு கம்மி ஆகுது. ரைட்டா? மூவ்மெண்ட் கம்மி ஆகுது. அப்ப கண்டிப்பா S ஓட வேல்யூ டிக்ரீசஸ் தான் வரணும், இட் இஸ் நாட் இன்க்ரீசஸ். அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. டெல்டா G நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, டெல்டா Gயும் நம்மளுக்கு நெகட்டிவ். அப்ப டெல்டா G நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நான் என்னன்னு சொல்லுவேன், we can say it is decreases. அப்ப அதுவுமே ஆன்சர் கிடையாது. the right answer is S increases. hello guys, யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க? say one hi. how many of you are seeing? say hi. we are discussing the questions from the surface chemistry and biomolecules. okay, how many of you are in live? okay, yes. now let's come to AS to S3 solve. இந்த AS to S3 solve பாத்தீங்க அப்படின்னா it is a negative colloid. நீங்க படிச்சிருப்பீங்க negative solve, negative colloid எப்படி வேணா சொல்லலாம். okay, the right answer is negative colloid. எதனால இது negative colloid அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, see, நம்மளோட அந்த சல்ஃபைடு இருக்கு பாத்தீங்களா, அது போய் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்சார்ப் பண்ணும். ஜெனரலா எந்த ஒரு மெட்டாலிக் சல்ஃபைடு எடுத்துட்டீங்கனாலும் மெட்டாலிக் சல்ஃபைடு கொலாய்ட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் சாலா இருக்கும். அதுல AS to S3 என்ன பண்ணுது, போய் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்சார்ப் பண்றனால தான் we are saying it is a negative colloid. okay, so just like that memorize பண்ணீங்கன்னா அங்க போய் மறந்துரும். அதனால just கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிங்க. okay, MCQs படிக்கும் போது. okay, next என்ன question, இது ஆல்ரெடி பார்த்த question தான். absorption of a gas on a solid metal. same question வேற விதமா கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். என்ன பார்த்திருக்கோம், delta G is equal to negative, delta S is equal to again negative, delta S is equal to negative, and then delta H is also negative. right? என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? so delta S is decreases because அங்க மூவ் ஆயிட்டு இந்த கேஸ் எல்லாம் போய்
stuck ஆயிடுச்சு, absorb ஆயிடுச்சு. So it is delta S is decreases. That is right answer. Next one. Coagulating power of an electrolyte for AS to S3 salt. நம்ம படிச்சிருக்கோம் இந்த AS to S3 salt பாத்தீங்க அப்படின்னா it is a negative salt. இவங்க யாரு? It is a negative salt. So எப்பயுமே ஒரு negative saltோட coagulating power செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணணும்? லைக் நீங்க charges of the cation க்கு directly proportional இருக்கணும். I'll just repeat. So coagulation power இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். Coagulation power of salt is directly proportional to the charge of cation in the electrolyte. Okay, in the electrolyte. First coagulation அப்படினா என்னது? What does mean coagulation? See, உங்களுக்கு colloids ஓட particle size பாத்தீங்கன்னா 1 to 1000 நானோமீட்டர் இருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க ஒரு electrolytes அதுக்குள்ள ஆட் பண்ணீங்கன்னா அது 1000 நானோமீட்டருக்கு மேல போய்டும். அப்ப அங்க இருக்கிற particle size increase ஆகுது பாத்தீங்களா? அதுதான் நம்ம coagulation சொல்றோம். ஓகே, coagulationனா என்னது? அந்த colloidோட particle size நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகும். அந்த process ஓட பேர் தான் coagulation. So negative salt இருந்தது அப்படினா coagulation power of நான் இன்னொரு வேர்ட் சொல்லிக்கலாம். ஓகே, என்னது? நெகட்டிவ் சால்ட். coagulation of negative salt இருந்ததுன்னா which is directly proportional to the charge of cation in the electrolyte. அப்ப இங்க யாரோட சார்ஜ் ஜாஸ்தியா இருக்கு? Al3+ தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப the right answer is option C, 3+, 2+, Na+. Al3+ தான் best coagulate பண்ணும். ஏன்னா அதோட சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கு. கரெக்ட்டா? Yes, that is the right answer. Let's move on to the next question. Statement. To stop the bleeding from any injury, ferric chloride can be applied. Which comment about the statement is justified? Okay, யா நம்மளுக்கு தெரியும் ferric chloride. Ferric chloride அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே அங்க Fe ஓட oxidation state என்ன இருக்கு? +3 இருக்கு. கரெக்ட்டா? அப்போ இத பாத்தீங்க அப்படின்னா blood வந்து ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. clot பண்ணும். எப்படி clot பண்ணுங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு colloids தான். என்ன நடக்குது? bloodல பாத்தீங்க அப்படின்னா blood is actually colloid. bloodங்கிறது என்னது? It is a colloid. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். So colloid இருக்கு. அதுல நீங்க electrolytes ஆட் பண்றீங்க. அப்படியே electrolytes ஆட் பண்ணும்போது அங்க coagulation நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோமா? சோ அந்த process தான் நடக்குது. blood is a colloid. நான் என்ன ஆட் பண்றேன்? electrolyte ஆட் பண்றேன். நம்மளோட electrolyte தான் யாரு? இந்த Fe3+. அப்படியே Fe3+ ஆட் பண்ணும்போது அங்க coagulation நடக்குது. coagulation நடந்ததுன்னா கண்டிப்பா என்ன ஆயிடும்? coagulation is nothing but கொஞ்சம் வந்து கெட்டியா மாறுது. ரைட்டா? அப்ப இந்த blood flow ஸ்டாப் ஆகி அது உங்களுக்கு சாலிடா மாறிடும். ஓகே, so the statement is right. என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். it is not true. அதுக்கு மேல படிக்கணும் நீடே இல்ல. it is a right statement. so கண்டிப்பா இதோட ஆன்சரா இருக்காது. next one, it is true. Fe3+ ion coagulate which is negatively charged salt. yeah, correct answer. Fe3+ங்கிறது என்னது? it is a plus positive. it's a cation. அந்த cation யார தான் போய் coagulate பண்ணும்? negatively charged தான் coagulate பண்ணும். அப்போ bloodல இருக்கிற negatively charged, okay, negatively charged salt colloid பண்றது யாரு? இந்த Fe3+ electrolyte. இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? As2S3 இருக்கு. it is a negatively charged salt. அது colloid பண்றதுக்கு யாரு வேணும்? cation வேணுமா? அந்த cation ஓட பாசிட்டிவ் சார்ஜ் கிரேட்டரா இருந்ததுன்னா அதான் பெட்டர் coagulating power ன்னு படிச்சோமா? அதேதான். சோ இங்க bloodல நெகட்டிவ் சார்ஜ் சால் இருக்கு. அதை coagulate பண்றதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு electrolyte எடுத்திருக்கேன். பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் electrolyte. okay, yeah. next, move on to the next. Which of the following is correctly matched? okay, யாரு correctly matched? emulsion. Smoke is not an emulsion. Either oil in water or is water in oil இருக்கணும். இது ரெண்டுமே இல்ல. So it is not the right answer. And then solid salt, pearl, it is also not the right answer. Mist and foam is not the right answer. Whipped cream. நீங்க salt பார்த்துட்டீங்க அப்படின்னா salt is nothing but it's a type of colloid.
ஓகே சால்ங்கிறது நீங்க கொலாய்டுமே சொல்லலாம். அப்ப whipped cream is comes under in what? In the colloid only, right? Yes guys, how many of you are in live? Say hi. Hello, how are you all? After long days we are coming in live. Yes, okay, let's move on. How to prepare colloids by using the electrodispersion method. So ரொம்ப important method. Generally இந்த electrodispersion methodல என்ன type of salt prepare பண்றாங்க அப்படின்னா metal salt. Okay, metal salt தான் prepare பண்றாங்க. Salt அப்படிங்கிறது என்னது? It is nothing but colloid. Okay, எப்படி prepare பண்றாங்கன்னு பார்த்தலாமா? First ஒரு container. அந்த containerல என்ன எடுத்திருக்காங்க? Ice. Okay, இங்க இருக்கிறது எல்லாமே என்னது? நம்மளுக்கு ஐஸ் கியூப்ஸ் தான் இங்க இருக்கு. அதுக்கு அடுத்து இன்னொரு கண்டெய்னர் இருக்கு. அந்த இன்னொரு கண்டெய்னர்ல நம்மளுக்கு வாட்டர் இருக்கு. ஓகே, அண்ட் திஸ் இஸ் an arc because நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறோமா, அதனால இங்க ஆர்க் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் த மெட்டல் எலக்ட்ரோட். ஓகே, இந்த மெட்டல் எலக்ட்ரோட் பாத்தீங்கன்னா பேட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் காமிச்சிருக்காங்களா, இட் இஸ் கனெக்டட் இன் த பேட்டரி. இப்போ என்ன பண்றாங்க, ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது 100 வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டல் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேப்பரைஸ் ஆகுது. மெட்டல் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது பிகாஸ் நம்ம ஹை வோல்டேஜ் கொடுக்கிறோம். அப்படி இந்த மெட்டல்ஸ் வந்து என்னவா மாறும், கேஸா மாறுமா, இப்படி கேஸா மாறி வரும். ஆனா இங்க நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஐஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கோமா. இந்த ஐஸ் கியூப்ஸ் என்ன பண்ணுது, அங்க ஃபார்ம் ஆகுற மெட்டல் வேப்பர்ஸ கூல் டவுன் பண்ணி which means கண்டென்ஸ் பண்ணிடுது. அப்ப கண்டென்ஸ் அந்த வேப்பர்ஸ் கண்டென்ஸா என்ன ஆகும், நம்மளுக்கு லிக்விட் ஆகுமா, ரைட்டா. அப்போ அங்க இருக்கிற மெட்டல் வேப்பர்ஸ் எல்லாமே கண்டென்ஸ் ஆகி லிக்விடா மாறி it will comes to the solution. அததான் நம்ம colloids ன்னு சொல்றோம். ஓகே, it is called as what, colloids. I'll just repeat. So first நான் என்ன பண்ணிருக்கேன், ஐஸ் கியூப் எடுத்திருக்கேன். and then இன்னொரு பீக்கர்ல வாட்டர் இருக்கு, அது கூட நம்ம மெட்டலை கனெக்ட் பண்ணிருக்கோம். and then எலக்ட்ரிக் ஆர்க். அந்த மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேட்டரியில கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம ஹை வோல்டேஜ் கொடுக்கும் போது அந்த மெட்டல் வந்து சாலிட் லிக்விடா மாறி அந்த லிக்விட் உங்களுக்கு கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். ஓகே, அப்படி வேப்பர்ஸா மாறுது. சோ நம்ம எடுத்திருக்கிறது எல்லாமே ஐஸ் கியூப் எடுத்திருக்கோமா, சுத்தியும் ஐஸ் கியூப் இருக்கு. அப்ப ஐஸ் கியூப் என்ன பண்ணும், சோ டெம்பரேச்சர் கம்மி பண்ணும். அப்போ அங்க இருக்கிற மெட்டல் வேப்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அகைன் லிக்விடா மாதிரி அந்த வாட்டருக்குள்ள வந்துரும். என்ன வாட்டர், சி இங்க இருக்கிற வாட்டருக்குள்ள வந்துரும். ஓகேவா, சி அப்படி வாட்டருக்குள்ள வரும்போதுதான் நம்மளுக்கு கொலாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது வந்து யூசுவலா மெட்டல் சால்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ இவ்வளவுதான் நம்மளோட எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் மெத்தட். Let's move on to the next. What are active centers? Generally இந்த active centers எங்க படிப்போம் அப்படின்னா catalystல தான் நம்ம படிப்போம். ஓகே, catalystல active centers are very important. என்ன சொல்றாங்க, surface of the catalyst எப்பயுமே ஸ்மூத்தா இருக்காது. ஓகே, சோ அதுல பாத்தீங்கன்னா cracks and corners அது மாதிரிலாம் இருக்கும், ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, see இதுல என்ன வேர்ட் இம்பார்ட்டன்ட், is not smooth, it bears steps, cracks and then corners. இந்த point very important. அடுத்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா residual force of attraction. அது என்ன residual force of attraction நான் உங்களுக்கு சொல்றேன். see இதுதான் நம்மளோட catalyst னு வெச்சுக்கலாம். ஓகே, சோ இதான catalyst. சோ சர்ஃபேஸ்ல எப்படி இருக்காது, ஸ்மூத்தா இருக்காது. சோ ஸ்மூத்தா இல்லாதனால நம்ம இங்க ஜஸ்ட் இப்படி எழுதிக்கலாம். ஓகே, it is not a smooth. இப்போ இங்க இருக்கிற force of attraction, இங்க இருக்கிற force of attraction, இங்க இருக்கிற force of attraction எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா இருக்கும். ஓகே, சோ யூனிஃபார்மா இருக்கும்போது அங்க இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆனா இந்த ஆக்டிவ் சென்டர்ஸ் அந்த லேயர் வந்து ஸ்மூத்தா கிடையாது. அப்போ இங்க ஸ்மூத்தா இல்லாதனால ரெசிடியல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ரெசிடியல் ஃபோர்ஸ் அப்படின்னு என்னன்னா பாத்தீங்கன்னா அங்க force of attraction யூனிஃபார்மா இல்ல. ஓகே, வாட் இஸ் மீன் பை ரெசிடியல் ஃபோர்ஸ், ரெசிடியல் ஃபோர்ஸ் அப்படின்னா அங்க force of attraction யூனிஃபார்மா இல்ல, அதுதான் நம்ம ரெசிடியல் ஃபோர்ஸ் சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ அங்க force of attraction யூனிஃபார்மா இல்ல, அது வந்து ஒரு பேலன்ஸ்டா இல்ல. அப்ப அது என்ன பண்ணும், ஓகே யாராவது நம்மள வந்து அட்ராக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இட் நீட் சம் சப்போர்ட், கரெக்டா. அப்போ என்ன நடக்கும், சப்போஸ் நான் வந்து இப்போ ஒரு ரியாக்ஷன் பண்றேன்,
அதுல R தான் reactant. Okay, அந்த reactant போய் இங்க என்ன ஆகும்? Absorb ஆகும். Only in the active center. ஏன் active centerல? Because active centerல தான் வந்து ஸ்மூத்தா இல்லாதனால அங்க residual force create ஆகுது. அந்த residual force is nothing but non-uniform force of attraction. Right? Sorry, non-uniform force. Okay, that means force of attraction proper-ஆ இல்ல. அதனால it is waiting. Okay, வேற யாராவது வந்து நம்மள சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப என்ன நடக்குது? ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து அந்த ஆக்டிவ் சென்டர்ல அப்சர்ப் ஆகி ரியாக்டன்ட்க்கு தேவையான ரியாக்ஷனை பண்ணிட்டு மறுபடியும் அது வெளியில போயிடும். ஓகே, சோ திஸ் இஸ் த ஒர்க். ஓகே, ஆக்டிவ் சென்டர் உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் மூவ் ஆன் ஆகலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? Heat of absorption is greater for chemisorption than physical absorption. Very good question. Chemical absorptionல delta H ஓட வேல்யூ என்னன்னு சொல்றாங்க? Negative. It is very negative. It is high. Okay, but இதுவே physisorptionல low ன்னு சொல்றாங்க. What is the reason? Physisorptionல எப்பயுமே நம்மளுக்கு தெரியும், ரெண்டுமே exothermic reaction நம்மளுக்கு தெரியும். And stability is inversely proportional to the energy. அப்படின்னு படிச்சிருக்கோமா இல்லையா? Okay, one of the important statement in chemistry சொல்லலாம். எல்லா இடத்துலயும் நீங்க இத படிப்பீங்க. chemisorption நடக்கும்போது அங்க அப்சர்பேட்டுக்கும் அப்சர்பென்ட்டுக்கும் ஒரு strong force of attraction create ஆகுது. அப்படி strong force of attraction இருக்கறனால நான் என்ன சொல்லலாம்? அங்க more stable ன்னு சொல்லலாம். கரெக்ட்டா? அப்சர்பேட்டுக்கு அப்சர்பென்ட்டுக்கு chemisorptionல ஒரு strong force of attraction இருக்கு. அப்படி strong force of attraction இருக்கறனால we can say it is more stable. More stable அப்படினால energy release ஜாஸ்தியா இருக்கும். Energy release ஜாஸ்தியா இருந்தால it is highly exothermic. புரிஞ்சுதா உங்களுக்கு? It is because of more stable. ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, strong bond இருந்தால நான் என்னன்னு சொல்லலாம்? I can say more stable. More stable இருந்தால energy releaseம் better-ஆ இருக்கும். Okay, இதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். It is because of the strong bond. இதே physisorption எடுத்துட்டா van der Waals force of attraction, dipole, dispersion force. இது எல்லாமே ஒரு weak force of attraction அப்படின்னு நீங்க படிச்சிருக்கீங்க. There are two types of bonds, primary and secondary. Primary பார்த்துட்டீங்க அப்படின்னா covalent, coordinate, and then metallic bond, ionic bond. இது எல்லாமே நடக்கும்போது force of attraction better-ஆ இருக்கும். அங்க எனர்ஜி ரொம்ப ரிலீஸ் ஆகும். ஆனா physisorptionல இருக்குது secondary bond, which is van der Waals, dipole, dispersion. So அப்ப அங்க force of attraction கம்மியா தான் இருக்கு, எனர்ஜி ரிலீஸும் கம்மியா தான் இருக்கு. Okay guys, clear? Yeah. Let's move to the next one. Write any two tests to identify the type of emulsion. What is mean by emulsion? Emulsion is either oil in water or is water in oil. என்ன மேம் ரெண்டுமே ஒண்ணுதானே அப்படின்னு கேட்பீங்க. பட் எடுக்கிற ரேஷியோ டிஃபரெண்ட். நீங்க ஆயில் இன் வாட்டர் சொல்லும் போது அங்க வாட்டர் ஜாஸ்தியா இருந்து ஆயில் கம்மியா இருக்கணும். வாட்டர் இன் ஆயில் சொல்லும் போது ஆயில் ஜாஸ்தியா இருந்து வாட்டர் கம்மியாகணும். இது ரெண்டுமே நம்மளுக்கு எமல்ஷன் தான். கரெக்டா? இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா டை டெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறது, எமல்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கேக்குறாங்க. வெரி பேசிக் திங். ஓகே, ஈவன் லைக் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சா கூட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சி, நான் எடுத்திருக்கிற ஒரு டை பாத்தீங்க அப்படின்னா ஆயில்ல மட்டும் தான் டிசால்வ் ஆகுது. ஓகே, வாட்டர்ல டிசால்வ் ஆகல. அப்போ அத நீங்க எமல்ஷனுக்குள்ள போட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அங்க இருக்கிற ஆயில் எல்லாமே அந்த டை மாலிகுல் டிசால்வ் ஆயிடும். அதுதான் ஒரு டெஸ்டா கொடுத்திருக்காங்க. a small amount of the dye, அது எதுல டிசால்வ் ஆகணும்? ஆயில்ல டிசால்வ் ஆகணும். அத நான் எமல்ஷனுக்குள்ள ஆட் பண்றேன். அப்ப அது ஷேக் பண்ணும்போது என்ன நடந்துரும்? அங்க இருக்கிற அக்வஸ் எமல்ஷன். அக்வஸ் எமல்ஷன்னா யாரு? வாட்டர்ல வாட்டர். அந்த வாட்டர் என்ன ஆகாது? டிசால்வ் ஆகாது. பிகாஸ் அந்த டை பாத்தீங்க அப்படின்னா டிசால்விங் ஒன்லி இன் த ஆயில். ஓகே, the aqueous emulsion will not take the color. ஓகே, கலர் எடுத்துக்காது, அது உங்களுக்கு கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். பட் ஆயில் எமல்ஷன் என்ன பண்ணும்? அந்த டையோட டிசால்வ் ஆயிடும். ஓகே, சோ ஆயில் டை கூட டிசால்வ் ஆயிடுது. அப்ப உங்களுக்கு அந்த அக்வஸ் பார்ட் தனியா இருக்கும். ஓகே, அப்ப நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, இது ஆயில் அண்ட் இது வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் விஸ்காசிட்டி டெஸ்ட். விஸ்காசிட்டி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பேஸா நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்.
ஆயில் எமல்ஷனா இருந்தது அப்படின்னா ஹையர் வேல்யூவா இருக்கும் than the aqueous emulsion. See, aqueous emulsionங்கிறது nothing but it is oil in water. Okay, வாட்டரோட லெவல் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா அது aqueous emulsion. இதுவே உங்களுக்கு ஆயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா அது called as oil emulsion. So viscosity செக் பண்ணும். What is mean by viscosity? எந்த அளவுக்கு resistant to flow. உங்களுக்கு வந்து ரொம்ப லைக் ஆயிலையும் ஹனி அண்ட் தென் வாட்டர். ஹனி இஸ் மோர் விஸ்கஸ் சொல்லுவோம், கரெக்டா? ரைட். அப்ப ஆயிலுக்கும் மோர் விஸ்கஸ் தான், ஏன்னா இட் இஸ் மோர் டென்ஸ். ரைட், இதான் சொல்றாங்க. ஜஸ்ட் a second guys. Okay, let's move on to the next question. Yes, so என்னென்ன டெஸ்ட் பார்த்திருக்கோம்? ஒன்னு வந்து dye test and another one is it is viscosity experiment. So இது ரெண்டும் தான் பார்த்திருக்கோம். Now let's come to autocatalysis. ஜெனரலா இந்த வேர்ட் பாத்தீங்க அப்படின்னா பயாலஜில படிச்சிருப்பீங்க, கரெக்டா? ரைட்டா இல்லையா? என்ன படிச்சிருப்பீங்க பயாலஜில? சொல்லுங்க. பயாலஜில ஆட்டோ அப்படினாலே என்ன அர்த்தம்? which is not a three wheeler vehicle, which is self catalysis. Okay, so ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அந்த ரியாக்ஷனுக்குள்ள இருக்கிற ஒரு ரியாக்டன்ட் ஆரல்ஸ் ப்ராடக்ட் அதுவே என்னவா ஆக்ட் ஆகுது? கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது. அதோட பேர் தான் ஆட்டோ கேட்டாலிசிஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ ரியாக்டன்ட் ஆரல்ஸ் ப்ராடக்ட் அதுவே கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகும். சோ அதான் சொல்றாங்க. அப்போ ஃபார்ம் இன் a certain reaction one of the product என்னவா இருக்கு? கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது. அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இனிஷியலி ஸ்லோ டவுனா இருக்கும், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்க்ரீஸ் ஆயிரும். அதோட காரணம் என்னது? இட் இஸ் பிகாஸ் ஜஸ்ட் செகண்ட் கைஸ், என்ன மெசேஜ் வந்திருக்கு? Oh, by seeing your mark room short video, I wrote the EN ligand as BIS, but I thought it is for all the bidentate ligand. Thank you, ma'am. It was useful. I got 94 in second item. Super, good. All the best. Do well. Next time அந்த 94 centama வரணும். Okay? Yeah, guys. Next, move on agla. So the rate of the reaction will be slow. With the increase in time, the rate of the reaction. See, அப்படின்னா என்னன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம one of the product தான் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம், கேட்டலிஸ்டா வருதுன்னு பார்த்தாச்சு, கரெக்டா இல்லையா? அப்போ இனிஷியலாவே எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, நான் அப்பதான் எடுத்து ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்றேன். அப்ப இமீடியட்டா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுமா? இல்ல, இட் வில் டேக் டைம்ல. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு என்ன ஆகுது? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் CH3COH இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் CH3COH இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது கேட்டலிஸ்டாவும் ஆக்ட் ஆகுது. அப்படி கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகும் போது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனாலதான் இனிஷியல் டைம்ல ரேட் ஸ்லோவா இருக்கு, அப்புறம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ரேட்டும் ஃபாஸ்ட் ஆகுது. ஏன்னா அசிட்டிக் ஆசிட் இஸ் ஆக்ட் ஆஸ் a catalyst அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, let's move to the next question. Which will be absorbed more readily on the surface of charcoal and why? Okay, what is the right answer? NH3. NH3 தான் right answer. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, first point இங்க என்னன்னு சொல்றாங்க? easily liquefiable gas அப்படின்னு சொல்றாங்க. Okay, it is called as easily liquefiable gas. Okay, easily liquefiable gas. Okay, அது ஒரு point. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, அங்க ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. ஓகே, இது எல்லாமே நீங்க எழுதலாம், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அடுத்து ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு அங்க, NH3ல ஹைட்ரஜன் பாண்ட். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ரைட்டா? சோ ஜெனரலாவே போலார் காம்பவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா ரியாக்ஷன் நடந்துரும். ஓகே, அப்போ CO2 பாத்தீங்கன்னா இட் இஸ் a non-polar. CO2 யாரு? This is non-polar.
நீங்க படிச்சிருப்பீங்க கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ல. பட் NH3 பாத்தீங்க அப்படின்னா this is polar. அப்போ polar compounds ஈஸியா ரியாக்ட் ஆயிடும் சார்கோல் கூட. ஏன்னா அது எப்பயுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு யார் கூட ரியாக்ஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப சார்கோல் வரும்போது ஓகே நான் ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். சோ நம்ம எழுத வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், it is easily liquefiable gases and then strong force of attraction. இந்த ரெண்டு பாயிண்டே உங்களுக்கு more than enough. Okay, let's move on to the next. Addition of alum purifies the water and why? See, இதுமே very good question. and இங்க நடக்கிறது coagulation. So coagulation நம்ம பத்தி படிச்சிருக்கோம் கரெக்டா. alumல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா we have Al3+ ion. Okay, இப்போ மட்டி வாட்டர் எடுத்துக்கோங்க. ஜெனரலா லைக் ரெய்னி டைம்ல அப்பெல்லாம் நம்ம தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்காது கரெக்டா. சோ நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அப்போ அங்க இருக்கிற வாட்டர்ல என்ன இருக்கு, we have some muds, ரைட்டா. சோ அப்படி மட்ஸ் இருக்கு. இந்த மட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா mud is actually the colloid. ஓகே, அது வந்து ஒரு colloids தான் அண்ட் ஃபைன் பவுடரா இருக்கும். அண்ட் அத வந்து நம்ம ஃபில்டர் பண்றதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க். ஆனா இதுவே இப்போ நீங்க இந்த ஆலம தூக்கி போட்டுட்டீங்கன்னா இந்த ஆலம் யாரு, நம்மளோட எலக்ட்ரோலைட், ரைட்டா. ஆலம் இஸ் நத்திங் பட் வாட், இட் இஸ் எலக்ட்ரோலைட். இந்த எலக்ட்ரோலைட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கிற மட் இருக்கு பாத்தீங்களா, என்னது இங்க இருக்கிற மட் பார்ட்டிகல்ஸ், அந்த மட் பார்ட்டிகல்ஸ் coagulate பண்ணும். ஓகே, சோ மட் பார்ட்டிகல்ஸ் ஆர் colloids and that is a negatively charged colloid. அப்போ negatively charged colloidக்கு நான் கண்டிப்பா என்னதான் கொடுக்கணும், பாசிட்டிவ் எலக்ட்ரோலைட் தான் கொடுக்கணும். அப்ப அந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோலைட் தான் யாரு நம்மளுக்கு Al3+. அப்போ இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோலைட்டும் and then negatively charged அந்த மட் பார்ட்டிகலும் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து clumps ஆயிடும், லைக் கெட்டி கெட்டியா மாறிட்டு உங்களுக்கு என்ன ஆயிடும், coagulation நடந்துரும். அப்படி coagulation நடக்கும் போதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சோ ஓகே இதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் பண்ணி பியூரிஃபைடு வாட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ண அந்த coagulation நீங்க ஈஸியா ஃபில்டர் பண்ணிடலாம். ஏன்னா ஃபைன் பவுடரா இருக்கும் போது ஃபில்டர் பண்றது டிஃபிகல்ட். அந்த எல்லா மட் பார்ட்டிகல்ஸும் அலுமினியம் கூட சேர்ந்து coagulation நடந்துருச்சு அப்படின்னா then the process will be very easy. ஃபில்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும், இல்ல decantation பண்ணீங்கனாலும் போதும். Okay, now let's come to the catalyst. So very important. Again lower classes ல இருந்து நம்ம படிச்சிட்டே இருக்கோம் இது கரெக்ட்டா. சொல்லுங்க என்னது, what is catalyst? So catalyst is nothing but it will helps the reaction. ஆனா இது reactionல involve ஆகாது and it will not initiate the reaction. catalystல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு positive catalyst, இன்னொன்னு negative catalyst. positive catalyst என்ன பண்ணும், it will increases the rate of the reaction. negative catalyst என்ன பண்ணும், it will decreases the rate of the reaction. இதுல promoters, activators, poisoners இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க கரெக்ட்டா. சோ இங்க என்ன சொல்றாங்க, small quantity, இந்த highlights மட்டும் எடுத்துக்கோங்க, small quantity இருந்தாலே போதும். and இது என்ன பண்ணுது, it is not initiate the reaction. okay, so இது வந்து only increases the rate of the reaction, right? and equilibrium இது disturb பண்ணாது, it will reduces the time of equilibrium. so எப்போ equilibrium நடக்கும், எப்போ எவ்வளவு concentration prepare ஆகணும், அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். equilibrium ஓட ஸ்டேஜ் மாறாது. ஓகே, ஆனா அதுக்கு ஆன டைம் மட்டும் இது கம்மி பண்ணுது catalyst, கரெக்டா. and இது வந்து highly works in optimum temperature. optimum temperature அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஜெனரலா லைக் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு புது கேட்டலிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல ஒர்க் பண்ணுவாங்க. 60, 40, 50, 58 அப்படிலாம் ஒர்க் பண்ணி அதுல எந்த டெம்பரேச்சர் பெஸ்டா இருக்குன்னு சொல்றதா ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, the best temperature. and presence of catalyst என்ன பண்றது கிடையாது, நேச்சர் ஆஃப் a product டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. because it is just என்ன பண்ணுது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது இன்க்ரீஸா இருக்கலாம், டிக்ரீஸாவும் இருக்கலாம், கரெக்டா. எஸ், நவ் ரைட் 3 uses of emulsion. see, இது emulsion சொல்றதை விட நம்ம கொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், அதான் நம்மளுக்கு மோர் பர்ஃபெக்டா இருக்கும். கொலாய்ட்ஸ் அப்படிங்கிறது பிளட்ல இருக்கு, ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். the blood in our body,
Okay, blood is a colloid. நம்ம பார்த்திருக்கோம்ல. And then protoplasma of a plant, animal cell, இதெல்லாமே colloids. And fat in our intestine. So இதெல்லாமே colloids. Emulsion வந்து நம்ம colloids னு எழுதிக்கலாம். Okay, and then cleansing action of a soap. இதுவுமே நீங்க டீடைலிங்கா படிச்சிருப்பீங்க. 10th standardல கூட படிச்சிருக்கீங்க. கரெக்ட்டா? Cleansing action of soap and the micelle formation. Micelle formation is also colloid. Right? So அது என்ன பண்ணும்? அந்த micelle form ஆகி dirt வந்து வெளியில கொண்டு போய்டும். ரைட்டா? அத இங்க சொல்றாங்க. And then rubber, latex, rubber industryல latex is an emulsion. Latex is emulsion. அது பாத்தீங்கன்னா negatively charged particles இருக்கு. And vulcanized rubber அது எல்லாமே பண்றாங்க. So vulcanized rubber எப்படி பண்ணனும்? I think polymer chapterல படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். So நம்மளோட rubber normal natural rubberல suppose by adding in sulfur vulcanized rubber ஆ மாறிடும். என்ன ரீசன் சொல்லி கேட்டா என்ன ரீசன் இங்க better durability இருக்கும். ஓகே, see நார்மலா நேச்சுரல் ரப்பருக்கு எலாஸ்டிசிட்டி அதெல்லாமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆனா நீங்க சல்ஃபர் ஆட் பண்ணும்போது டியூரபிலிட்டி அது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் லைஃப் லாங்கா வரும். ஓகே, சோ அதுதான் ரெசிஸ்டன்சிவ் பெட்டரா இருக்கும். ஓகே, now write a note on any two methods preparation of colloids by condensation. See, இந்த condensation அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது? Okay, it is not meaning like gas to liquid. Gas to liquid ங்கிற condensation கிடையாது. அந்த process ஓட பேர் condensation. Okay, அதுல two methods கொடுத்திருக்காங்க, oxidation and reduction. இந்த hint நீங்க ஞாபகம் வச்சுட்டு ஈக்குவேஷனை அழகா எழுதிடலாம். ஓகே, என்ன hint? நம்மளுக்கு தெரியும் இங்க அயோடினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க. இந்த இடத்துல அயோடினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1 இருக்கு. ஓகே, ப்ராடக்ட்ல பாத்துட்டீங்கன்னா 0 இருக்கு. அப்ப -1 0க்கு மாறுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸோட பேர் என்னன்னு சொல்லுவீங்க? You will be saying as a oxidation. Because -1 0வா மாறி இருக்கு அப்படின்னா அங்க எலக்ட்ரானை லூஸ் பண்ணிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கு? லூஸ் பண்ணிருக்கு. So we can say oxidation நடந்திருக்கு. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈக்குவேஷன் எல்லா சாப்டர்லயும் படிக்கிறது டிஃபிகல்ட் தான், பட் ஒவ்வொரு ஈக்குவேஷன் படிக்கும்போது ஒவ்வொரு க்ளூ வச்சுக்கணும். ஓகே, இங்க I minus I2 ஆ மாறுது, which undergoes oxidation, therefore it is oxidation condensation method. Okay, so salts of some non-metals are prepared by this method. Hydroiodic acid, யார் இவங்க? இவங்க தான் ஹைட்ரோஐடிக் ஆசிட். ரைட்டா? என்னவா மாறிட்டாங்க? HI ஆ மாறி, HI ஆ இருந்தவங்க I2 ஆ மாறிட்டாங்க. அப்ப நம்மளுக்கு சால் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. சால் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படினாலே கண்டிப்பா that range should be 1 to 1000 nanometer. Particle size should be 1 to 1000 nanometer. Okay, yes. Now let's move to the reduction. Reduction என்ன? யார் நம்மளோட சால்? AU தான் நம்மளோட சால். கரெக்ட்டா? அப்போ இந்த AU சால்ல பாருங்க, இங்க இருக்கிற AU ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 and +3 உங்களுக்கு என்னவா மாறி இருக்கு? 0வா மாறி இருக்கு. அப்ப +3 0வா மாறுதுன்னா என்ன process? It is a reduction. So reduction நடந்தது அப்படின்னா it is a gain of electron. அப்ப நான் என்ன சொல்லலாம் இந்த process பேரு? It is a reduction condensation method. அவ்வளவுதான். ஒரு reduction நடந்தாலே கண்டிப்பா oxidation இருக்கணும்ல. அப்ப யார் இருக்கா பாருங்க, formaldehyde இருக்கு. formaldehyde ஜெனரலா ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? கார்பாக்சிலிக் ஆசிட் தானே கிடைக்கும். அதனால தான் formaldehyde ஆக்சிடைஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட். அது மாதிரி கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிங்க. அப்போ AU +3 ல இருந்து 0 மாறனால ரிடக்ஷன், and அத ஆக்சிடைஸ் பண்றதுக்கு formaldehyde தான் வேணும். and formaldehyde that means AU வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு I need some reducing agent. அந்த reducing agent தான் இங்க formaldehyde. So எல்லா reducing agent itself it oxidize. கரெக்ட்டா? அதனால formaldehyde oxidize ஆகி AU வை reduce பண்ணிருக்கு. Okay? Yes guys. Now let's move to the next one. List down the various steps in heterogeneous catalysis. So one of the important question often இது வந்து நம்மளுக்கு கேட்டுட்டே இருக்காங்க. Okay? Yes. Just a second. Okay. Yeah. So heterogeneous catalysis, Langmuir absorption theory la one of the important question often they are asking. Focus பண்ணிடலாமா? Very 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 simple. Okay, first என்ன ஆகணும்னா diffuse ஆகணும். Reactant molecule diffuse அப்படின்னா என்னது?
diffuse is nothing but spread out. Okay, reactants எல்லாம் நீங்க எடுக்கும் போது first எப்படி இருக்கும், like ஒரே கூட்டமா இருக்கும். Okay, so ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும், அந்த ரியாக்டன்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும். டிஃப்யூஸ் அப்படின்னா ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடுச்சு. எங்க வரணும், கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ் குள்ள வரணும். சோ இதுதான் நம்மளோட கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ். ஓகே, சோ ரியாக்டன்ட் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா புக்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஈத்தீன். ஓகே, இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகணும். இப்ப பாருங்க, distance between the two hydrogen molecules ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, அது மாதிரி spread out ஆகணும். ஓகே, first point clear. Second point, the reactant molecules are absorbed on the surface of the catalyst. So absorption process நடக்கணும். So எப்படி absorption process நடக்க போகுது, இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கும் ஒரு கேட்டலிஸ்ட் கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகும் போது என்னன்னா, ஹைட்ரஜன் டு ஹைட்ரஜன் இருக்கிற பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளுக்கு பிரேக் ஆயிடும். எப்போ அப்சார்ப்ஷன் நடந்தாலும் அந்த ரியாக்டன்டோட மாலிக்யூலோட பாண்ட் பிரேக் ஆயிடும். அப்பதானே ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், அதோட மாலிக்யூல் பிரேக் ஆயிடுச்சு. அப்போ ரியாக்டன்ட் மாலிக்யூல் அப்சார்ப் ஆயிடுச்சு. that point is also clear. Third point, the absorbed reactant molecule are activated and form an activated complex. So இப்போ என்னவா இருக்கு, they are ready. Okay, so it is ready to form a like a product. Okay, product form பண்றதுக்கு ரெடியா இருக்கு. So activated complex க்கு ரீச் ஆகும். What is mean by activated complex? இப்போ இன்னொரு ஈத்தீன் மாலிக்யூல் நம்ம இங்க வருதுன்னு வெச்சுக்கலாம். Okay, see CH2 double bond CH2. அப்போ இது கூட again bond form ஆகும், because ரெண்டு ரியாக்டன்ட் எடுக்கணும்ல. ஒரு ரியாக்டன்ட் கேட்டலிஸ்டோட நம்மளுக்கு அப்சார்ப் ஆயிடுச்சு. சோ இன்னொரு ரியாக்டன்ட் என்ன பண்ணுது, ஓகே இந்த ஹைட்ரஜனுக்கும் அண்ட் தென் கேட்டலிஸ்டுக்கும் ஒரு வீக் பாண்ட் தான் இருக்கு. சோ இப்ப நான் வந்து ஈத்தீன் வரேன், ஆல்கீன் வரேன், அப்ப அந்த ஆல்கீன் வந்து என்ன பண்ணுது, ஹைட்ரஜனை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ரெடியா இருக்கு. ரைட்டா, the absorbed reactant molecules are activated and then activated complex அங்க ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோ ஃபார்ம் activated complex. நெக்ஸ்ட் என்ன நடக்குது, டீசார்ப்ஷன் நடக்குது. இப்போ வந்திருக்கிற ஈத்தீன் மாலிக்யூல் என்ன பண்றாங்க, இந்த ஹைட்ரஜனை ஓகே we will form a stable alkane அப்படின்னு சொல்லிட்டு டீசார்ப்ஷன். டீசார்ப்ஷனா என்ன அர்த்தம், அங்க அப்சார்ப்ஷன் அப்படின்னா அங்க சர்ஃபேஸ் மேல போய் பாண்ட் ஆகுது. டீசார்ப்ஷன்னா சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில போயிடுச்சு. ரைட்டா, the product diffuses away from the surface of the catalyst. So first diffusion நடக்குது, அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்து வெளில போயிட்டு we will make a CH3 and CH3 which is alkane அப்படிங்கிற ஒரு stable bond நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுது, stable compound ஃபார்ம் ஆயிடுது. Okay, let's move on to the next. Yeah, and this is also one of the important question guys, difference between the physisorption and then chemisorption. chemisorption பாத்தீங்கன்னா எப்பயுமே ஸ்லோவா தான் நடக்கும். ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ்ங்கிற மாதிரி ஸ்லோவா தான் நான் இருப்பேன், பட் என்னோட பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், எதை விட physisorption விட. கரெக்டா, சோ chemisorption எப்பயுமே வந்து ஸ்லோவா நடக்கும் and physisorption is instantaneous. ஓகே, and physisorption பாத்தீங்க அப்படின்னா it is very specific, depends on the nature of adsorbent and adsorbate. ஓகே, இப்போ adsorbent நம்மளுக்கு தெரியும், adsorbateம் தெரியும். physisorption பாத்துட்டீங்கன்னா நான் வந்து லைக் ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, சரி நான் யாருக்கு வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றது physisorption. ஓகே, யாரு வரத பத்தி கவலைப்படாது, ஓகே வரீங்களா வந்து அட்டாச் ஆயிக்கோங்க, ஓகே ஃபைன். சோ இது மாதிரி யாரு வந்தாலும் அது ஹெல்ப் பண்ணும். ஆனா இந்த chemisorption வந்து ரொம்ப செலக்டிவ், எல்லாத்தையுமே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்காது. ஓகே, ஐ எம் an adsorbent, என் கூட ஹைட்ரஜன் இருந்தா மட்டும்தான் ஐ வில் do absorption அப்படின்னு சொல்லி ஹைட்ரஜன் மட்டும் தான் அப்சார்ப்ஷன் பண்ணும். ஆனா இதுவே physisorption யாரு வந்தாலும் ஓகே we will have a mutual friendship அப்படின்னு சொல்லிக்கும். ஓகே, எஸ், சோ இட் இஸ் நான் ஸ்பெசிபிக், ஆனா இது வந்து வெரி வெரி ஸ்பெசிபிக். அண்ட் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா இருக்கும் by increasing with the pressure but not alter the amount. ஓகே, நீங்க பிரஷர் கொடுக்கும் போது அப்சார்ப்ஷன் ஃபாஸ்டா நடக்கும், ஆனா 10 molecules தான் அப்சார்ப்னா 10 molecules தான் அப்சார்ப். எல்லா chemisorptionம் adamant 10 molecules னா 10 molecules. without pressureல அதுக்கு ஒரு 5 minutes எடுக்குது அப்படின்னா with pressureல 1 minute எடுக்கும், அவ்வளவுதான்.
ஆனா அந்த 10க்கு மேல போகாது. பட் இதுவே நீங்க கெமிக்ஸ் ஆப்ஷன் பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்சார்ப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். 10 மாலிகுல்ஸ் நீங்க ப்ரெஷர் கொடுக்குறீங்க, சரி அது என்ன அம்மா வந்து உங்களோட வாயில புடிச்சு ஊட்டுற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 2 இட்லி, சோ அந்த 10 மாலிகுல் இருக்கு. அண்ட் தென் எக்ஸ்ட்ரா அகைன் நம்மளால இன்னும் ஒரு 10 மாலிகுல் கூட பிசிக்ஸ் ஆப்ஷனால அப்சர்வ் பண்ண முடியும். ஆனா கெமிஸ்ட் ஆப்ஷன்ல முடியாது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா கெமிஸ்ட் ஆப்ஷன் வந்து மோனோ லேயர், ஒரு லேயர் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும். மேல 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 மேலதான் நம்மளால லேயரை அடுக்க முடியாது. அது ஒரு பாயிண்ட். அண்ட் கெமிஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் சென்டர்ஸ் எல்லாமே வந்து பிக்ஸ்டா இருக்கும். எல்லாமே ஆக்டிவ் சைட்ஸ்ல மட்டும் தான் போயிருக்கும், எக்ஸ்ட்ரா வேற எந்த சைட்லயும் போய் உட்காராது. ஓகே, எஸ். நவ இந்த டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா கெமிஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இங்க டிக்ரீஸ் ஆகுது. பிசிக்ஸ் ஆப்ஷன்ல டெம்பரேச்சரை நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா பிசிக்ஸ் ஆப்ஷன் கம்மி ஆகும். நம்மளுக்கு தெரியும் கெமிஸ்ட் ஆப்ஷன் பிசிக்ஸ் ஆப்ஷன் ரெண்டுமே என்னது, இட் இஸ் நெகட்டிவ். என்ன நெகட்டிவ்? டெல்டா H இஸ் நெகட்டிவ். சோ எந்த ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இருந்தாலும் நான் டெம்பரேச்சர் கம்மி பண்ணும்போது தான் அது ஃபேவரா இருக்கணும். தட் இஸ் ட்ரூ. இங்க நீங்க டெம்பரேச்சர் கம்மி பண்ணா ஃபேவரா இருக்கும், இங்க டெம்பரேச்சர் கம்மி பண்ணீங்கன்னா ஃபேவரா இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா கெமிஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கரெக்டா? கெமிக்கல் ரியாக்ஷனால தான் அதோட பேரே கெமிஸ்ட் ஆப்ஷன். அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஹாய் ரேவதி, ஹலோ, how are you? யா. சோ இந்த கெமிஸ்ட் ஆப்ஷன்ல பாத்துட்டீங்கன்னு வச்சிட்டீங்கன்னா டெல்டா H வேல்யூ நெகட்டிவா இருக்கும்போது ஃபேவர் தான். பட் இது கெமிக்கல் ரியாக்ஷன்ல எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அக்கார்டிங் டு த அர்ஹீனியஸ் கான்செப்ட். ஓகே. அண்ட் டெம்பரேச்சர் நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் ஸ்பீட் அப் ஆகும். சோ டெம்பரேச்சர் கம்மி பண்ணீங்கனாலும் அப்சார்ப்ஷன் நடக்குது, ஆனா இட் இஸ் டேக்கிங் மோர் டைம். அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த அளவுக்குலாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது, அதனால டெம்பரேச்சர் கொடுத்துட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி அந்த கெமிஸ்ட் ஆப்ஷன் பண்ணிடுறோம். பிகாஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ஓகே, எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்லயும் அதான். அண்ட் கெமிஸ்ட் ஆப்ஷன் இன்வால்வ்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் இங்க என்ன நடக்குது? ஓகே, இங்க வந்து எலக்ட்ரான்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்க there is no transfer of electron. இது வந்து ஜஸ்ட் கனெக்ட் ஆகும். வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், டைபோல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இதெல்லாம் எது எடுத்தீங்கனாலும் ஜஸ்ட் கனெக்ட் ஆகுமே தவிர அங்க எலக்ட்ரான் ஷேரிங், எலக்ட்ரான் இன்வால்விங் எதுவுமே இருக்காது. ஓகே கைஸ், யா. ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் ஹை from 40 to 400. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதா. அங்க ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால கண்டிப்பா டெல்டா H ஓட வேல்யூ நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும். பிகாஸ் ரொம்ப நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. கரெக்டா? அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஹீட் ஆஃப் த அப்சார்ப்ஷன் இஸ் 40 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் கிலோ ஜூல் பர் மோல். ஓகே. சோ மோனோ லேயர், ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் மேல அப்சர்வ் ஆகும். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா மல்டி லேயர் இஸ் பாசிபிள். ஓகே. அண்ட் தென் அப்சார்ப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்னா ஆக்டிவ் சென்டர் ஃபிக்ஸ்டா இருக்கும். எந்த இடத்துல வேணா நம்மளால லைக் போய் அப்சர்வ் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கு, அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும்தான் அப்சர்வேட் will sit in aspirate. ஓகே, யா. சோ எல்லா இடத்துலயும் இருக்காது. it occurs on all the sites. சோ கெமிஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா ஹைலி கிரேட்டர். பட் இங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு பாயிண்டே இல்ல, ரொம்ப 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 கம்மியா இருக்கும் அங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே. சோ அதான் நம்மளுக்கு சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. Can we go to the next one? Yeah. See, இந்த பிசிக்ஸ் ஆப்ஷன் கெமிஸ்ட் ஆப்ஷன்ல மேஜரா நீங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக், நாட் ஸ்பெசிபிக். கெமிஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே எனக்கு மேகி தான் வேணும், எனக்கு சிக்கன் தான் வேணும் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா இருக்கும். ஆனா பிசிக்ஸ் ஆப்ஷன் ரொம்ப நல்லவங்க, சரி ஓகே என்ன சாப்பாடு இருக்கோ கொடுங்க நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பிசிக்ஸ் ஆப்ஷன் ஆர் நாட் a specific, chemist options are specific. Okay, yeah. Now let's come to the next one. Explain Brownian movement. Okay, Brownian movement ஒண்ணும் கிடையாது, அந்த வேர்ட்ல இருந்தே நீங்க ஈஸியா சொல்லிடலாம். என்னது? see, மூவ்மெண்ட். எந்த ஒரு கொலாய்ட்ஸ்மே வந்து அதோட சொல்யூஷனுக்குள்ள சும்மா உட்காராது, எல்லாமே வந்து ஹைப்பர் ஆக்டிவ் தான். ஓகே, மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்படி மூவ்மெண்ட் ஆகுறது ஸ்பெசிபிக்கா நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா ஜிக் ஜாக் பேட்டர்ன்ல இருக்கு. ஓகே, மூவ்மெண்ட் எப்படி இருக்கு?
zigzag patternல இருக்கு. சோ இப்படி மூவ்மெண்ட் இருக்கறனால தான் இத நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்பெசிஃபிக்கா இத யாரு கண்டுபிடிச்சிருக்கா? Brownian அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் brownie, it is Brownian. சோ இட் Brownian மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெசிஃபிக்கா எல்லா கொலாய்ட்ஸ்மே வந்து zigzag patternல தான் மூவ் ஆகும். ஓகே, சோ zigzagங்கிற வேர்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எழுதணும் நீங்க. ஆமா, இங்க என்னமோ இன்னொரு வேர்டு கொடுத்திருக்காங்களே, அது என்ன வேர்டு? dispersion medium. What is called as dispersion medium? See, நம்ம சொல்யூஷன்ல என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? solute and solvent யூஸ் பண்ணுவோமா? அதே மாதிரி நீங்க கொலாய்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கொலாய்ட்ஸ்ல என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? dispersed phase. ஓகே, dispersed phase and then இன்னொன்னு என்னன்னு சொல்லலாம்? dispersion medium. ஓகே, so dispersion medium na inga enadhu? Dispersion medium is nothing but solvent. Okay, dispersion medium is nothing but what? Solvent. Okay, so idha inga solranga. And இன்னொரு ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க பாருங்க, bombard. ரெண்டு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸும் பம்பார்ட் ஆகும்போது, ஹை ஃபோர்ஸ்ல ஹிட் ஆகும்போது தான் இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது. அந்த மூவ்மெண்ட் தான் வந்து zigzag பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so dispersed phase are simple dp and dispersion medium is simple dm. Okay, so direct message and display picture இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, yeah, write a note on catalytic. Yeah, see one more question. Explain adsorption theory. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அதுல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கணும்? நம்மளுக்கு ரியாக்டன்ட் டிஃப்யூஸ் ஆகணும். செகண்ட் ஸ்டெப்ல அட்சார்ப் ஆகணும். தேர்ட் ஸ்டெப்ல ஆக்டிவேஷன் எனர்ஜி நடக்கணும். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்ல டீசார்ப்ஷன் நடக்கணும். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப்ல அகைன் டிஃப்யூஸ் ஆகணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் லாஸ்ட் ஸ்டெப்பும் டிஃப்யூஷன். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகலாமா? Explain the Brownian. Okay, இது பார்த்தாச்சா? Catalytic poison நம்ம ஆல்ரெடி சொன்னதான். கேட்டலிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கேட்டலிஸ்டும் நான் என்னன்னு சொல்ல முடியாது, இட் இஸ் குட் ஃபார் அஸ் சொல்ல முடியாது. ரெண்டு டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட் இருக்கு, ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். கரெக்டா? அந்த நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கேட்டலிட்டிக் பாய்சன் சொல்றோம். அது என்ன பண்ணும்? சோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை டிக்ரீஸ் பண்ணும். There are certain substances when added to the catalyst, rate of the reaction decreases or else completely destroy the activity of the catalyst. See, negative catalyst என்ன பண்ணுது? இது destroy பண்ணுது. Okay, negative catalyst வந்து rate of the reaction கம்மி பண்ணும். அத destroy பண்ற வேலை தான் catalytic poison. Okay, so when added to the catalyzed, reaction decreases or else complete activity போயிடும். Okay, அதுதான் நம்ம சொல்லலாம். Now let's come to the important thing. Explain electrophoresis and then ultrafiltration. Electrophoresis அப்படினா என்னன்னா very simple. It is one of the property of colloid. அது first ஞாபகம் இருக்கணும். இது யாரு? This is a prop of colloid. One of the property. And எதுக்கு யூஸ் ஆகுது? To identify the charge of the colloid. Very simple. To identify charge of colloids. Okay, இத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் எலக்ட்ரோஃபோரசிஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரோஃபோரசிஸ்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரோலிசிஸ் பத்தி நம்ம பேசுறதுனாலும் கண்டிப்பா எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்குவோம். கரெக்டா? அதே மாதிரி இங்கேயும் எலக்ட்ரோட்ஸ் இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் எலக்ட்ரோட் and what is another one? Negative electrode. Positive electrode, negative electrode. Suppose உங்களோட சால் வந்து நெகட்டிவா இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். So before passing the current இப்படி இருக்கு. ஆனா after passing the current என்ன ஆகுது? அந்த சால் எல்லாம் moving towards the positive electrode. ஏன் பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு மூவ் ஆகணும்? பிகாஸ் அங்க இருக்கிற சால் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு சால். அப்போ சார்ஜ் ஆஃப் த சாலை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரோஃபோரசிஸ் ஹெல்ப் பண்ணுது. வேற என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னு பார்த்தலாமா? when electric potential is applied between the platinum electrodes. platinum electrodes எடுத்துக்கணும். அதோட ரீசன் என்னது? because it will not react. Okay, it will not react in the reaction. inert electrode in a hydrophilic salt. So specific hydrophilic salt இருக்கணும். Okay, it must be hydrophilic salt. So dispersed particles are moved towards the electrode.
So எதை பேஸ் பண்ணி? சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரோட பேஸ் பண்ணி. ஓகே, சோ மைக்ரேஷன் ஆஃப் த சால் நடக்குது. அந்த ப்ராசஸோட பேர் தான் எலக்ட்ரோஃபோராசிஸ். the எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் பேர் தான் எலக்ட்ரோஃபோராசிஸ் ஆர் ஸ்கேட்டோஃபோராசிஸ். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, cathode வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ். சால் பார்ட்டிகல்ஸ் ஆர் மைக்ரேட் டுவர்ட்ஸ் த cathode. cathodeங்கிறது என்னது? it is cathode is nothing but it is positive or negative. it is negative. எலக்ட்ரோலிசிஸ்ல நம்ம cathode நெகட்டிவ் தான் சொல்லணும். ஓகே, அப்போ cations will move towards the cathode. கரெக்ட்டா? ஓகே, சோ அதான் நடக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் போய் நெகட்டிவ் கூட அட்டாச் ஆகுது. இந்த கேத்தோடுங்கிறது it is a negative electrode. ஓகே, அதான் இங்க சொல்றாங்க. Now let's come to the ultrafiltration. Ultrafiltration எதுக்கு? What is the purpose of ultrafiltration? என்ன சொல்லலாம்னா, for the purification. Ultrafiltration எதுக்கு? Purification of colloids. Okay, purification of colloids க்கு தான் நம்ம ultrafiltration process யூஸ் பண்றோம். இப்போ நீங்க சொல்யூஷன் எடுத்துட்டீங்க, colloids எடுத்துட்டீங்க அப்படின்னா, எல்லா colloids prepare பண்ணும்போது நம்ம எலக்ட்ரோலைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? அப்படி colloids prepare பண்ணும்போது எலக்ட்ரோலைட்ஸ் யூஸ் பண்றனால அங்க லைக் நமக்கு ஃபைனலா ப்ராடக்ட் ஃபார்மா இருக்கிறதுல some impurities இருக்கும். அந்த impuritiesலாம் யாரு? எலக்ட்ரோலைட்ஸ். அந்த எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணணுமா? அதுக்கு தான் ultrafiltration நம்ம பண்றோம். ஓகே, see ஜெனரலா இருக்கிற ஃபில்டர் பேப்பர்ல நீங்க கொலாய்ட்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? கொலாய்டல் பார்ட்டிகல்ஸும் உள்ள போகும் and then எலக்ட்ரோலைட்ஸும் உள்ள போகும். ஏன்னா எலக்ட்ரோலைட்ஸோட சைஸ் ரொம்ப 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 சின்னது and கொலாய்ட்ஸோட சைஸ் between 1 to 1000 nanometer. if you take a normal filter paper, for example blood எடுத்துக்கோங்க. blood நம்ம என்னன்னு சொல்றோம்? கொலாய்ட்ஸ் தானே சொல்றோம். அந்த blood எடுத்து நீங்க ஒரு ஃபில்டர் பேப்பர்ல போர் பண்றீங்க. அப்ப என்ன நடக்கும்? சோ blood ஃபில்டர் தான் ஆகும். அதுல ஏதாவது ஒரு எலக்ட்ரோலைட்ஸ் இருந்தா கூட ரெண்டுமே ஃபில்டர் ஆயிடும். அதனாலதான் இங்க ஸ்பெசிபிக்கா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம எடுத்திருக்கிற ஃபில்டர் பேப்பரை ட்ரீட் பண்ணணும். ஒரு பெட்டர் ஃபில்டர் பேப்பரா எடுக்கணும். அந்த ஃபில்டர் பேப்பர் தான் யாரு? they are called as cellophane. okay, colloidal cellophane or else vesicing. அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் கிடையாது. it is called as cellulose. okay, and regenerated cellulose அப்படின்னு சொல்லுவாங்க. so cellulose ட்ரீட் பண்ணி வச்சிருக்காங்க. okay, regenerated cellulose. okay, cellulose, yeah, regenerated cellulose தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? it is vesicing or is colloidal cellophane. so இது எப்படி prepare பண்றாங்க அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிருப்பாங்க புக்ல. it is 4% of nitrocellulose. கரெக்ட்டா? okay, 4% of nitrocellulose in water and alcohol. okay, இப்படி prepare பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த filter paper என்னவா மாறிடும்? okay, it will allow only the electrolytes, not the colloid. okay, so இதான் நம்மளோட filter paper. அந்த cellulose regenerated filter paper. அந்த filter paperல ஸ்மாலா இருக்கிற electrolytes மட்டும்தான் உள்ள போயிடும். ஓகே, அப்ப மேல நம்மளோட colloidal particles, that is dispersed phase, அந்த dispersed phase எல்லாமே மேல இருக்கும். கரெக்ட்டா? அப்ப உங்களுக்கு கடைசியா கிடைக்கிறது பியூர் ஃபார்ம்ல கிடைக்கும். ஓகே, so the pores of ordinary filter paper என்ன பண்ணும்? colloidal solution impurities எல்லாத்தையும் ஒட்டுக்க பண்ணிடும். அதனால அந்த filter paper ட்ரீட் பண்ணணும். எப்படி ட்ரீட் பண்ணணும்? 4% nitrocellulose in H2O and alcohol ட்ரீட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? அப்போ நீங்க ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு impurities எல்லாமே ஃபில்ட்ரேட் குள்ள போய்டும். வாட் இஸ் ஃபில்ட்ரேட்? கீழ வர சொல்யூஷன்ஸ்ல போய்டும். ஓகே, கீழ வர சொல்யூஷன்ஸ்ல போய்டும். இதான் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. nothing else. 1 minute guys. okay, so successfully நம்ம surface chemistry முடிச்சாச்சு. let's come to the biomolecules. இங்க நமக்கு important reactions இருக்கு. okay, so can we go to the important reactions? biomolecules. okay, first question, alpha. biomolecules are very 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 important. okay, alpha D glucose and beta D glucose are, so both are anomers. anomers is the right answer. என்ன காரணம்? because glucose இருக்கிற first carbon இருக்கிற OH and then
alpha glucose and then beta glucose. இதுல இருக்கிற first carbon தான் நம்ம anomeric carbon சொல்றோம். So அதோட position நம்மளுக்கு மாறி இருக்கனால it is called as anomer. That is anomeric carbon and they are anomers. Okay, let's move to the next one. The central dogma of molecular genetics state that the genetic information flows from எப்படி மூவ் ஆகுது, DNA RNA வா மூவ் ஆகணும், RNA proteins ஆ மூவ் ஆகும். இதான் நம்மளோட genetic information. Next question, what are hormones? Give example. இந்த ஹார்மோன் பார்த்துட்டீங்க அப்படின்னா it is generally organic substance. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது biomolecule. அந்த biomoleculesல ரெண்டு டைப் இருக்கு, organic and then inorganic. ஓகே, அதுல நம்ம டிஸ்கஸ் பண்றது பயோ ஆர்கானிக்க பத்தி தான். அப்ப கண்டிப்பா it is an biomolecules which is an organic substance. ஓகே, அந்த organic substance வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், peptide and then steroid. இந்த peptide and then steroids எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், it is a hormone. It is an example for the hormone. Okay, yeah. Next one, அது வந்து எங்க செக்ரேட் ஆகுது, ஒவ்வொருமே ஒவ்வொரு டிஷ்யூல செக்ரேட் ஆகுது. It limits the bloodstream and induces the physiological response. நம்மளுக்கு தெரியும், இப்ப எனக்கு சாப்பிடணும் அப்படின்னா லைக் என்னோட ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது, ஓகே நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது. எனக்கு தூக்க வருது அப்படின்னா அப்பயும் ஹார்மோன் சொல்லுது. அது மாதிரி நம்மளோட ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இன்டியூஸ் பண்றதுதான் யாரு, இந்த ஹார்மோன். ஓகே, சோ நம்மளோட பாடியில நிறைய காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும்ல, ரைட்டா, லைக் டைஜஷன், அது மாதிரி பாடியில நிறைய ரியாக்ஷன்ஸ் உள்ள நடக்குது. அது அந்த ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம பயோகெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மானிட்டர் பண்றதும் யாருதான், லைக் இந்த ஹார்மோன்ஸ் தான். அதை நம்ம ரெகுலேட் பண்றதும் இதுதான், இந்த ஹார்மோன்ஸ். ஓகே, இந்த டைம்ல நீங்க சாப்பிடுறீங்களா தூங்குறீங்களா அப்படிங்கறது சொல்றதும் வந்து ஹார்மோன்ஸ் தான். ஓகே, now let's come to enzyme. Enzyme is very important. It is a biocatalyst அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எதனால, பிகாஸ் டைஜஷன் நடக்குது, இது எல்லாமே வந்து என்சைம் மூலியமா தான் நடக்குது. and it is a biocatalyst. நார்மல் கேட்டலிஸ்ட் விட இந்த பயோகேட்டலிஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ரொம்ப 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 ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, சோ இங்க பாருங்க 10 to the power of 5 times என்ன ஆகும், நீங்க நார்மல் கேட்டலிஸ்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா 10 to the power of 5 times அது ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, எப்படி இந்த கெமிஸ்ட் ஆப்ஷன் வந்து ரொம்பவே ஸ்பெசிபிக்கும், அதே மாதிரி இந்த என்சைமும் ரொம்ப 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 ஸ்பெசிபிக். ஓகே, வெரி ஸ்பெசிபிக். இந்த ஒரு ரியாக்ஷனுக்கு நான் இந்த என்சைம் தான் எடுத்துப்பேன் அப்படின்னா அந்த என்சைம் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் கேட்டலிஸ்டா. எல்லா ரியாக்ஷனுக்கும் ஒரே என்சைம் ஒர்க் ஆகாது. ஓகே, சோ அதான் இங்க சொல்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. and enzymes are the special proteins. Okay, enzymes are called as what, special proteins. Now let's move to the next one, denaturation of protein. What does it mean, denaturation of protein? Very 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 simple guys. De அப்படினாலே loss. Okay, what is mean by de? It is loss. அப்போ denaturation of protein நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ்ட் ஆகும். ஒரு புரோட்டீனோட ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ்ட் ஆகுறதுதான் நம்ம டீநேச்சுரேஷன் சொல்றோம். அது எப்போ லாஸ்ட் ஆகும், நீங்க எய்தர் ஹீட் பண்ணீங்கன்னா, ஆரல்ஸ் pH சேஞ்ச் பண்ணீங்கன்னா, ஆரல்ஸ் அந்த புரோட்டீனை வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் கூட போட்டீங்கன்னா, இப்படி எல்லாம் நடக்கும் போது தான் டீநேச்சுரேஷன் நடக்கும். ஓகே, அதோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் ஆகுறதுதான் டீநேச்சுரேஷன் சொல்றாங்க. சோ நம்மளுக்கு தெரியும் புரோட்டீன்ஸ் ஆர் 3 dimensional structure அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்னென்ன பாண்ட் இருக்கு, சல்ஃபைட், ஹைட்ரஜன், ஹைட்ரோபோபிக் பாண்ட் எல்லாமே இருக்கு. இப்போ இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சருக்கு ஆர்எஸ் வேற கெமிக்கல்ஸ் ஆர்எஸ் pH ஆல்டர் பண்ணா கண்டிப்பா அங்க இருக்கிற 3 dimensional ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே, லாஸ் ஆஃப் 3 dimensional ஸ்ட்ரக்சர். அப்படி ஸ்ட்ரக்சர் மாறுறதுனால அங்க இருக்கிற கேரக்டரும் நம்மளுக்கு மாறிடும். The process of losing its higher order structure without losing the primary structure is called denaturation. அதோட properties மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. Okay, let's move to the next one. Give two differences between hormones and vitamins. So hormones ஓட work என்னது, like தூங்கணும், சாப்பிடணும், இதெல்லாம் சொல்றதா ஹார்மோன்ஸ். அப்ப ஹார்மோன்ஸ் பாத்தீங்கன்னா it is an organic substances and அது ஒவ்வொரு டிஷ்யூல செக்ரீட் ஆகுது, ஒவ்வொரு டைமும் செக்ரீட் ஆகும், ரைட்டா. ஆனா விட்டமின்ஸ் செக்ரீட் ஆகாது, நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், த்ரூ ஃபுட் மூலியமா எடுத்துக்கணும் விட்டமின்ஸ்.
and இங்க ஹார்மோன்ஸ் பாருங்க, it is giving a signal for regulate the process. Okay, நீ போய் சாப்பிடு, நீ போய் தூங்கு அப்படிங்கறது வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது. and typically act as a coenzyme. அது என்ன பண்ணுது, என்சைமுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகே, என்சைமோட சப்போர்ட் பண்ணுது. எப்படி இந்த கோ பிரதர்ஸ் மாதிரி coenzymes. Okay, now classify the following into monosaccharides, oligosaccharides and polysaccharide. Okay, starch பாத்துட்டீங்க அப்படின்னா it is comes under in polysaccharides. கரெக்டா? what is fructose? fructose பாத்தீங்க அப்படின்னா oligosaccharides னு சொல்லலாம். ஸ்பெசிபிக்கா நான் சொல்லணும் அப்படின்னா it comes under in disaccharides. ரைட்டா? what is lactose? so fructose is a monosaccharide. fructose is monosaccharide. Okay, it is a monosaccharide. lactose யாரு? lactose தான் oligosacharide or else நான் disaccharide அப்படின்னு சொல்லலாம். sucrose என்னதுதான்? sucrose is also oligosacharide or else disaccharide. oligosacharide னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு கார்போஹைட்ரேட்ஸும் 2 to 10 monosaccharides யூனிட்ஸ் இருந்தது அப்படின்னா அதோட பேரு oligosaccharides சொல்லலாம். அப்போ லாக்டோஸ்ல எவ்வளவு இருக்கு? 2 monosaccharides இருக்கு. and சுக்ரோஸ்ல 2 monosaccharide இருக்கு. மால்டோஸ்லயும் 2 monosaccharide இருக்கு. சோ அதனாலதான் they are called as either oligo or else specifica சொல்லணும்னா it is called as disaccharide. Okay, so இப்படி சொல்றாங்க. Let's move on to the next. Write any 4 differences between DNA and RNA. Okay, so DNA பாத்தீங்க அப்படின்னா like இது வந்து நியூக்ளியஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு, and then mitochondria and chloroplast. RNA பாருங்க, so it is present in cytoplasm, nucleolus and then ribosomes. so DNA is the deoxyribose and இங்க இருக்குது ribose sugars. இது எல்லாமே நம்மளோட basic point. and இங்க base pair adenine, thymine and guanine, cytosine. இதோட base pair adenine, uracil and then cytosine, guanine. okay, அந்த uracil மட்டும் மாறி இருக்கும், அது நம்ம focus பண்ணிக்கணும். கரெக்ட்டா? yeah, next. so இங்க double stranded, அதனால தான் DNA. இங்க single stranded. இதோட லைஃப் டைம் ஜாஸ்தியா இருக்கும், பட் இது ஷார்ட் லிவ்ட். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் and then does not react with alkali. ஆல்கலினா என்னது? நம்மளுக்கு soluble bases. அந்த soluble bases கூட ரியாக்ட் ஆகாது. ஆனா இதுவே நீங்க இங்க பாத்தீங்கன்னா it is unstable and hydrolyzed. ஏன்னா அது ஷார்ட் லிவ்ட் தானே, அப்ப ஷார்ட் லிவ்ட் இருக்கும்போது அன்ஸ்டேபிள் தானே இருக்கும். ரைட்டா? அதான் சொல்றாங்க. சோ இது வந்து DNA will replicate itself, but இங்க replication நடக்காது. சோ யாரு தான் வந்து RNA வை ஃபார்ம் பண்றது? DNA தான் RNA வை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, யா. நெக்ஸ்ட், what are lipids? yes, so lipids பத்தி என்ன சொல்றாங்க? again it is an organic substances, so it is highly soluble in organic solvents. lipids எல்லாமே வந்து நம்ம நான் போலார் சொல்லலாம். நம்மளுக்கு தெரியும் லைக் dissolves like ன்னு சொல்லிட்டு, கரெக்டா இல்லையா? அப்ப நான் போலார் will dissolve in non polar solvents. அப்ப lipids will dissolve in non polar and கண்டிப்பா வாட்டர்ல soluble ஆகாது. இங்க மெயினா எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? the principal components எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா செல் மெம்பரேன்ல, and it is an energy source. okay, see, நம்ம வந்து lipids like lipidsங்கற oil, fat இதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம், ரைட்டா? அதுவும் தான் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது நம்மளுக்கு. ஓகே, யா. based on the structures, simple lipids, compound lipids, derived lipids. so simple lipid ஓட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பேசிக்கா இருக்கும். compound அப்படினா ரெண்டு மூணு lipids join பண்ணி இருக்கும். derived lipidsனா it is coming from the sources. வேற ஒரு lipidsல இருந்து இன்னொரு lipids ஃப்ரேம் பண்றதா வந்து என்னன்னு சொல்றோம்? we are saying as derived lipids. now explain the structure of fructose. one of the important question. so glucose ஓடது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகே, அது நீங்க பாருங்க. ஓகே, you will get a better clarity. yes, fine. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? explain the structure of fructose. இதுல first point என்ன சொல்றாங்க? elemental analyzer அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு.
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க போட்டீங்கன்னா ஃப்ரக்டோஸ்ல எத்தனை கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் அப்படின்னு இருக்குன்னா நம்மளுக்கு சொல்லிடும். அப்போ சோ எலிமெண்டல் அனலைசர்ல போட்டு ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு, which is C6H12O6 அப்படின்னு. அடுத்து என்ன சொல்றாங்க, அது 6 கார்பன் ஆட்டம் ஸ்ட்ரைட் செயினா இருக்கா பிரான்ச்டா இருக்கா, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு HI கூட ரியாக்ட் பண்றாங்க. யார் இந்த HI? HI is a strong reducing agent. அப்போ அங்க இருக்கிற எல்லா ஆக்சிஜனையும் ரெடியூஸ் பண்ணிட்டு மேஜரா நம்மளுக்கு N-ஹெக்சைன் கிடைக்குது, ரைட்டா? அப்படி மேஜரா N-ஹெக்சைன் கிடைக்கிறதுனால தான் we can say it is a straight chain compound. All the 6 carbon are connected in a straight chain. Okay, இதெல்லாம் okay. So formula கண்டுபிடிச்சாச்சு. Second point, all the carbon are connected in a straight chain கண்டுபிடிச்சிட்டோம். Because N-ஹெக்சைன் கிடைச்சனால மேஜரா கிடைச்சனால. அடுத்த பாயிண்ட் பாத்துட்டீங்கன்னா எப்படி வந்து அங்க கார்பனைல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கார்பனைல் இருக்கு? சோ NH2OH and HCN கூட ரியாக்ட் பண்ணும்போது அங்க கார்பனைல் குரூப் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்றாங்க. C double bond. ஏன்னா NH2OH நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணட்டுமா? I'll draw structure. So கார்பனைல் குரூப் இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றாங்க. ஏன்னா NH2OH கூட ரியாக்ட் ஆகும்போது அது உங்களுக்கு இது இஸ் கால்ட் as ஹைட்ராக்சிலமைன். NH2OH கூட ரியாக்ட் ஆகும்போது ஆக்சைன் கிடைக்கும். அப்படி ஆக்சைன் கிடைச்சதுன்னா we can say 100% it has a C double bond character. HCN கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? We will get cyanohydrin. Okay, cyanohydrin கிடைக்கும். அடுத்து reaction with acetic anhydride in the presence of pyridine. Acetic anhydride கூட ரியாக்ட் பண்ணும்போது அங்க presence of 5 hydroxyl group கன்ஃபார்ம் ஆகுது, which is pentacetate. 5 OH group கன்ஃபார்ம் பண்றது இந்த ரியாக்ஷன் தான். ஓகே, எஸ். Now bromine water கூட ரியாக்ட் பண்ணாதனால நான் என்னன்னு சொல்லலாம்? ஆல்டிஹைடுன்னு சொல்லலாம். ஏன்னா bromine water பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a mild oxidizing agent. ஆனா கீட்டோன், நம்ம கீட்டோன் அப்படினாலே நம்ம என்ன எடுத்துப்போம்? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் எடுத்துப்போம். ஃப்ரக்டோஸ்ல இருக்கிறது கீட்டோன். அப்ப கீட்டோனுக்கு கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் வேணும். மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஒர்க் ஆகாது. அதனால கண்டிப்பா அது வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. பார்ஷியல் ரிடக்ஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் என்ன நடக்குது அங்க? சோடியம் அமால்கம் கூட பண்ணும்போது நம்மளுக்கு சார்பிட்டால் and then mannitol கிடைக்குது. This is an another test for confirming the presence of keto group. Okay, on oxidation nitric acid கூட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? glycolic acid, tartaric acid. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கீட்டோனை அவ்வளவு சீக்கிரம் ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. அப்படி ஆக்சிடைஸ் பண்ணாலும் மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கிடைக்கும். பாப் ஆஃப் ரூல் கூட நீங்க படிச்சிருப்பீங்க, கரெக்டா? அதனாலதான் நம்மளுக்கு இங்க 2 கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைச்சிருக்கு. One was glycolic and another one was tartaric acid. Okay, so இப்போ how to prove பார்த்தலாமா? ஒரு 3 questions. So பாருங்க, last question. ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். மொத்தம் எத்தனை கார்பன் ஆட்டம்? 6 கார்பன் ஆட்டம். 1 2 3 4 5 and then 6. கீழ ஒரு CH2OH, மேல ஒரு CH2OH. ஓகே, so next OH OH H and then C double bond. இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கீழ இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். OH OH H C double bond. இதான் நம்மளோட கீட்டோ குரூப், கரெக்டா? இப்போ OH க்கு ஆப்போசிட்ல யார் இருப்பாங்க? ஹைட்ரஜன். இங்க யார் இருப்பாங்க? ஹைட்ரஜன். இங்க H இருக்கு, சோ OH, கரெக்டா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, யார் கூட ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் கூட ட்ரீட் பண்ணும். சோ அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் ஸ்ட்ரக்சர் என்னது? This is the acidic anhydride structure, ரைட்டா? ஓகே, சோ இப்போ இந்த அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடோட ஸ்ட்ரக்சர் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லா OH குரூப்ல இருக்கிற ஹைட்ரஜன், நான் ஒரே ஒரு மாலிக்யூல் மட்டும் சொல்றேன். ஓகே, ஹைட்ரஜனும் and then இவங்க சேர்ந்து அசிட்டிக் ஆசிடா வெளியில போயிரும். இது நீங்க 5 டைம்ஸ் எடுத்துப்பீங்க. அப்ப 5 டைம்ஸ் எடுக்கும் போது என்ன ஆகும்? சோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் அசிட்டேட், இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு அசிட்டேட், இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு அசிட்டேட், இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இன்னொரு அசிட்டேட். சோ இது மாதிரி 5 அசிட்டிக் ஆசிட் நம்மளுக்கு வெளியில போயிடும். ஓகே, அப்ப -5CH3COOH எழுதிக்கலாமா? இப்போ இந்த பாண்ட் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்க நான் ஏதாவது ஒன்னு ஆட் பண்ணுமா?
அது வரதா யாரு இங்க கார்பன் கனெக்ட் ஆயிடுது. see this oxygen is negative and in the carbon positive and in the oxygen negative hydrogen is positive. oppositely charged particle attract each other. அப்ப H positive இந்த O negative சேர்ந்து 5CH3COH வெளியில போயிடுது and இந்த O minus கூட C double bond O CH3 கனெக்ட் ஆயிடுது. இந்த process ஓட பேரு தான் acylation அப்படின்னு சொல்லுவோம். addition of COCH3. அப்ப என்ன கிடைக்கும் சொல்லுங்க ப்ராடக்ட்டா CH2OAC. அந்த COCH3 இருக்கு பாத்தீங்களா COCH3 இத நான் என்ன வெச்சுக்கலாம் I can consider this as a AC. அப்ப இங்க ஒரு AC இருக்கு so CH2OAC and then CH no this is C double bond O. so C double bond O and then CH and இது உங்களுக்கு OAC ஆ மாறிடும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு O இருக்கு. so C அங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலா தான் OAC வருது. ஹைட்ரஜன் and then next C OAC and then hydrogen and then CH2OAC. கரெக்ட்டா? சோ அப்ப அங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலா எல்லா ஹைட்ரஜனும் AC ஆ மாறிடுச்சு. AC is nothing but C double bond O CH3. இதனால தான் நம்ம பென்டா அசிட்டேட் னு சொல்றோம். பாருங்க எத்தனை அசிட்டேட் இருக்கு. AC னா அசிட்டேட். so 1 2 3 4 and then 5. so இதனால தான் it is called as pentacetate. next 6 carbon atom இருக்குன்னு சொல்லி எப்படி ப்ரூவ் பண்றாங்க சொல்லுங்க. how it is proved that it is 6 carbon atom? very simple. எப்படி? so fructose எடுத்துக்கறாங்க. ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டிரா பண்ணிட்டேன். சோ அந்த ஃப்ரக்டோஸ்ல பாத்தீங்க அப்படினா ஃப்ரக்டோஸ்ல HI ஆட் பண்றாங்க. HI is a strong reducing agent. ஃப்ரக்டோஸ்ல ஃபார்முலா என்ன இருக்கு? C6H12O6 னு இருக்கு. சோ இங்க இருக்கிற ஆக்ஸிஜன் எல்லாம் வெளியில போயிட்டு நமக்கு யாரு கிடைக்கறாங்க? C6H14. அதுலயே ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்னு N-hexane and another one is substituted, that means branchல இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ரைட்டா? ஓகே methyl cyclopentane கிடைக்கும். ரைட்டா? சோ இப்படி நடக்கறனால நம்ம என்னன்னு சொல்ல வரலாம் இங்க all the carbons are connected in a straight chain. so இங்க நமக்கு this is our major product. okay so இத நம்மளோட major product. கரெக்ட்டா? so இப்படி ஃபார்ம் ஆகுறனால we can say all the carbon atom are connected in straight chain. அடுத்து எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? presence of keto group. so நம்ம இதுக்கு முன்னாடி aldehydes ketones சாப்டர்ல படிச்சிருக்கோம். keto group அப்படினா mild oxidizing agent work ஆகாது அப்படினு சொல்லிட்டு. mild oxidizing agent யாரு? Br2. அப்போ Br2 எடுத்தீங்கன்னா ரியாக்ஷன் நடக்காது. ஆனா இதுவே குளுக்கோஸ்ல Br2 எடுத்தீங்க அப்படினா அங்க ரியாக்ஷன் நடந்து கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். கரெக்ட்டா? அப்போ அதுலயே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் fructose will not react to the Br2. அப்ப கண்டிப்பா அது C double bond O group ketone தான் இருக்கும், aldehyde இருக்காதுன்னு சொல்லிட்டு. ரைட்டா? yes guys, so this is about the biomolecules and then the surface chemistry important question. so next class la we will see some other chapters with important question. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஷூர் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் this is the NEET repeaters. so offers போயிட்டு இருக்கு ஆன்லைன் classes for 13,649 and then fast track batch for 8,499. this is more suitable for the repeaters and then re-repeaters for the online batches. okay so இந்த கிளாஸோட handwritten notes வேணும் அப்படினா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. here is a scanner. okay so thank you everyone. bye we will meet in the next classes. thank you.